திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்காரு. இந்த மாதிரி தான் நடக்கிறது. கம்யூனிஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, மிகவும் அவலமாக இருக்கிறது, இன்னைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இவங்கள ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, போன தேர்தலில் இவர்களோட இந்த திருமால இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து எத்தனை சேர்மன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு? நம் முதலமைச்சரே கடலூர் சிதம்பரங்கள்ல நீங்க சேர்மனை கொடுங்கன்னு சொல்லி திமுக காரங்களை கேட்ட போது கூட அவர்கள் யாருமே நான் ஒத்துழைக்க முடியாது, நான் டிசைன் பண்ண மாட்டேன். இது எல்லாமே இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். எல்லாமே அந்த கூட்டணி மாநிலங்களவை சீட் குடுக்கறேன்னு சொல்லி கொடுக்காம போனது ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்களே மேம். நீங்க சேர்மன் பதவி சொல்றீங்க, மாநிலங்களவை நீங்க நல்ல இடத்துக்கு வந்தீங்க. நீங்க தேமுதிகக்கு வந்தீங்க. நீங்க தேமுதிக நேற்று வரை இவ்வளவு பாலியல் வன்புணர்வுகள், இவ்வளவு போதை கலாச்சாரம், இவ்வளவு சட்டம் ஒழுங்கு இஷ்யூஸ், இது மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் என்ன ஓட்டு கேட்பாங்க? அதனால தான் பிரேமலதா அம்மையார் அமைதியா இருக்காங்க இன்னை தேதி வரைக்கும். இவங்களை எப்படி நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள்? அதனால இவங்க 24ல 34ல 54 கட்சி கொடுத்தா கூட எல்லாமே ஒரு தொகுதியில் செல்வாக்கோடு இருக்கக்கூடியவர்கள் கூட கிடையாது இந்த முறை. ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி, இவங்களுடைய எதிர்ப்பு மனநிலை, மக்கள் மிகவும் கொடுமையிலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். அதுவே எங்களை வெற்றி பெற செய்யும்னு ஒண்ணு. நீங்க கூட்டணி கணக்குகளுக்குள்ள வர்றதுனால நான் இந்த கணக்குகளை சொல்றேன். இவங்களுடைய பிரச்சாரம் எந்த விதத்திலும் எடுபடாது. இவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களே மிகவும் அதிருப்தியாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் மீதுன்றதுதான் உண்மை.